Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to our channel. All is well, my dear. Alhamdulillah. துல்ஹஜ் மாதத்தை அடைய போகிறோம். அல்லாஹ் சொன்ன புனித மாதங்கள் 4ல் இதுவும் ஒன்று. அதுவும் இதில் முந்திய 10 நாட்களோட நம்ம செய்யக்கூடிய அமல்களோட சிறப்பு, அது மட்டும் இல்லாமல் குர்பானியோட சட்டங்கள், இதை ஒரு சிறிய விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, இந்த முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு ஈடாக வேறு எந்த நாட்களில் செய்யக்கூடிய நல்ல அமல்களும் அல்லாஹ்க்கு பிடிச்சமானதாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 10 நாட்கள்லேயே மிகச்சிறந்த நாள் அரஃபாவுடைய நாள், அதாவது துல்ஹஜ் பிறை 9. துல்ஹஜ் மாதத்தோட 10ஆம் நாளாகிய பெருநாள் அன்னைக்கு நம்ம நோன்பு நோக்கக்கூடாது. ஏன்னா நோன்பு நோற்பது தடை செய்யப்பட்டிருக்கு. அரஃபா நோன்பு நோக்கிறவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னா, அந்த நாளோட முந்தைய வருட பாவங்களையும் சரி, அதற்கு பின்னுள்ள வருடத்தோட பாவங்களையும் ரஹ்மான் மன்னிக்கிறேன் அப்படிங்கிறான். மேலும் அரஃபா நோன்பை ஹாஜிகள் நோக்கக்கூடாது. ஹஜ்ஜு செய்யாதவங்க இந்த நோன்பை நோக்கணும். ஹஜ்ஜு செய்யாதவங்க இந்த அரஃபா நோன்பை நோக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நாட்களில் கடமையான தொழுகைக்கு அப்புறமுமே பள்ளிவாசல், வீடு, கடை வீதி அப்படிங்கிற எந்த இடத்துக்கு சென்றாலும் தக்பீர் கூறிகிட்டே இருப்பாங்களாம். பெருநாளைக்காக நம்ம கூறக்கூடிய தக்பீரை அரஃபா நாளோட சுபுக தொழுகையிலிருந்தே, அதாவது பிறை 13ஆவது நாள் வரைக்கும் அஷர் தொழுகை வரைக்கும் கூறுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது ஒரு சுன்னாவும் கூட. லா இலாஹா இல்லல்லா, அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லா, இது போன்ற திக்ருகளை அதிகம் செய்யுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வலியுறுத்தி இருக்காங்க. மேலும் உல்ஹியா பற்றி பார்க்கணும் அப்படின்னா, உல்ஹியானா என்னென்னா, ஹஜ்ஜு பெருநாள் தொழுகைக்கு அப்புறமா அல்லாஹ்வோட திருப்தியை மட்டுமே நாடி அறுக்கப்படக்கூடிய பிராணிக்கு சொல்லப்படும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்திய சுன்னாவும் கூட. மேலும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கொடுக்கக்கூடிய கால்நடைகளில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. முக்கியமாக கண்குருடு, கடுமையான நோயானவை, மிகவும் மெலிந்தது, நொண்டியானது, அங்கங்கள் குறையுள்ளது, இத்தகைய பிராணிகளை நம்ம குர்பானியாக கொடுக்கக்கூடாது. அடுத்து இதுக்கான நேரம் என்னென்னா, ஹஜ்ஜு பெருநாள் தொழுகைக்கு பின் தான் இதை அறுக்கணும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறும்போது, யார் தொழுகைக்கு முன் அறுக்கின்றாரோ அது உல்ஹியாவாக ஆகாது. அவர் தன் குடும்பத்தின் தேவைக்காக அறுத்ததாகவே கணக்கிடப்படும். யார் தொழுகைக்கு முன் அறுக்கின்றாரோ அவர் இன்னும் ஒரு முறை குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் யார் தொழுகைக்கு முன்னாடி அறுக்கிறாங்களோ அவங்க குடும்ப தேவைக்காக அறுத்ததாக தான் கணக்கிட்டு கொள்ளப்படும். அதனால் தொழுகைக்கு அப்புறம் தான் நம்ம குர்பானி கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, உல்ஹியா கொடுப்பவங்க எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, துல்ஹஜ் மாதம் பிறந்ததுலேருந்து நம்ம உல்ஹியா கொடுக்கணும்னு நியத்து வச்சிட்டோம் அப்படின்னா, அவங்களோட முடி மற்றும் நகத்திலிருந்து எதையும் அகற்றக்கூடாது. இந்த தடை யார் உல்ஹியா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தானே தவிர அவங்களோட குடும்பத்தினருக்கு கிடையாது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இந்த துல்ஹஜ் முதல் 10 நாட்களில் நம்ம அதிகம் நன்மைகளை செஞ்சு நம்மளோட நல்ல அமல்களை அதிகப்படுத்தி அல்லாஹ் சொன்ன சட்டத்திட்டத்தின்படி குர்பானி கொடுத்து அதுக்கான ஈருலக நன்மையை பெறுவோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.